வால்பாறை அரசு மருத்துவமனையில் திடீர் தர்ணா, தீர்வு கண்ட காவல் ஆய்வாளருக்கு பொதுமக்கள் பாராட்டு. கோவை மாவட்டம் வால்பாறை அண்ணாநகரை சேர்ந்த கதிரேசன் அவர் வீட்டில் நேற்று மரணமடைந்த நிலையில் பிரேத பரிசோதனைக்காக வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு அவரது உடல் கொண்டு சென்றுள்ளனர். அங்கு பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இங்கு போதிய வசதி இல்லாததால் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில்தான் உடற்கூராய்வு பண்ண வேண்டும் என கூறியுள்ளனர். இதை கேட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்களின் நிலைமை எடுத்து கூறி வால்பாறையிலேயே உடற்கூராய்வு நடைபெற உதவ வேண்டும் என்று எவ்வளவோ எடுத்து கூறி வலியுறுத்தியும் மருத்துவர்கள் மறுத்துள்ளனர். இதனால் பெரும் வேதனையடைந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மருத்துவமனையில் தர்ணாவில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். இதை அறிந்த தமிழக வெற்றி கழகத்தின் வால்பாறை நகர செயலாளர் ஆண்ட்ரூஸ், இணைச் செயலாளர் சையத் அலி ஆகியோருடன் தாவேகா நிர்வாகிகளும் இணைந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இத்தகவல் அறிந்து அப்பகுதிக்கு விரைந்து சென்ற வால்பாறை காவல் ஆய்வாளர் ராமச்சந்திரன் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை அதிகாரிகளிடம் பேசி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் நலன் கருதி வால்பாறை அரசு மருத்துவமனையிலேயே இன்று உடற்கூராய்வு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக உறுதியளித்துள்ளார். இதனால் தர்ணாவில் ஈடுபட்ட அனைவரும் தர்ணாவை கைவிட்டு கலைந்து சென்றுள்ளனர். வால்பாறை காவல் ஆய்வாளரின் இந்த துரித நடவடிக்கையை அனைத்து தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன்.